உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 நடக்க இருக்கிறது. ஓட்டு எண்ணிக்கை 4/5/2026 நடக்க இருக்கிறது. அன்று யார் முதலமைச்சர் என்பது தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் என்பது 4/5/5 தெரியும். தற்போது தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 கூட்டணி, 4 முனை போட்டி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். நாம் தமிழர் கட்சி சீமான் தான் முதலமைச்சர் என்று அவர் ஒரு தனியாக 234 வேட்பாளர்களை இறக்கியிருக்கிறார். நடிகர் விஜய் நான் தான் முதலமைச்சர் என்று அவர் 234 வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார். 4 முனை போட்டி. யார் முதலமைச்சர்? 4 பேர் நான் தான் முதலமைச்சர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் நினைப்பது நினைவல்ல, தேவன் நினைப்பது நினைவு. இது பைபிள் வாசனம். மனுஷன் நினைச்சா நடக்காது, கடவுள் என்ன நினைக்கிறாத நடக்கும். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை கடவுள் தான் முடிவு பண்ணணும். ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்குன்னு கடவுள் முடிவு பண்ணார். ஜெயலலிதா தொடர்ந்து இருந்தார். 15/5/2016 தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். இதெல்லாம் இறந்த உடனே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் இருக்குன்னு கடவுள் முடிவு செய்தார். அது 2 மாதம் இருக்க முடிவு செய்தார். 2 மாதம் இருந்தால் தற்காலிகமாக சொன்னார், ரிசைன் பண்ணினார். தனி எபிசோடு போட்டிருக்கேன் நான். அதிர்ஷ்டவசமாக 2017 சசிநாதன் சிறை போன உடனே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். அவர் எப்படி ஆட்சி செய்தார் என்று அவருக்கு தெரியும், அமைச்சர்கள் தெரியும், கடவுள் தெரியும், மக்கள் தெரியாது. என்ன செய்தார்? நன்மை செய்தாரா, தீமை செய்தாரா, லஞ்சம் வாங்கினாரா, லஞ்சம் வாங்கினாரா, ஊழல் செய்தாரா என்று அவருக்கு தான் தெரியும், கடவுள் தெரியும். அரசு பணத்தை கையாள செய்தார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ 2019 அவர் ஆட்சி சசி இல்லை என்று சொல்லி அவர் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அவங்களுக்கு குணமாக கருத்து நீட்டி இருக்கிறேன். அவங்க ஆட்சி தொடராதுன்னு சொன்னார். 2021 தோற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றார். கடவுள் தான் தோற்கடி செய்தார். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று 17, 18, 20, 12, 2016, 13/2021, 8/2021 ஆகிய தேதிகள் திருக்கதர்சனம் கூறினார். எந்த கருத்தை கடவுள் திருக்கதர்சனம் கூறினார். அதன்படி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். எவ்வளவு கடவுளிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். இஸ்லாம் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். கிறிஸ்துவர் வணங்குகிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, அவர்தான் கடவுள். இயேசுக்கு மேல பார்த்து கூப்பிடுகிற பிதாவை தேவனை கர்த்தரே, அவர்தான் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான். அவர் தான் தன் ஆவியின் அபிஷேகம் போட்டு எனக்கு கூட இறங்கி வந்து பேசிக் கொண்டிருக்கிறார், திருக்கதர்சனம் கூறிக்கொண்டிருக்கிறார். நான் யார்? இயேசு கிறிஸ்துவை போல பரமனத்தில் வந்தவன். இயேசு வந்த பணி செய்தார், முடித்தார், சென்று விட்டார். முகமது பரமனத்திலிருந்து கீழே வந்தார், பணி செய்தார், கடவுள் இறை தூதராக இருந்தார், பரமன் சென்று விட்டார். இப்போ என்ன கடவுள் பொறுமைக்கு அனுப்பியிருக்கிறார்? அதில் கடவுள் நான் கூட இருந்தவன், தனது பணி செய்ய பொறுப்பை அனுப்பியிருக்கிறார். அழிவுலாத ஆட்சியாளர், இம்மாற்று ரூலர். நாசாம் சொன்ன திருக்கதை சொன்ன அழிவுலாத ஆட்சியாளர், இம்மாற்று ரூலர் இந்த தான். எனது பணி என்ன என்பதை பொறுத்து பார்க்கலாம். தற்போது கடவுள் என்னிடம் திருக்கதர்சனம் கூறி வருகிறார் என்றால் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே, இந்த உலகத்திலே தற்போது கடவுள் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரும் பேசவில்லை. யாராவது பேசிக்கொண்டிருந்தால் அவரே அவருடைய அந்த கமெண்ட்ல போடுங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன், பேசிக்கொள்ளலாம். இந்தியாவில், தமிழ்நாட்டில், விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், மம்சாரம் கிராமத்தில், முத்துக்கற்ப நாடா தெருவில் பிறந்த வசித்து வந்த வெள்ளச்சாமி தங்கஸ்ரீ அம்மாள் அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தவன் தான் இந்த சிவன்மூர்த்தி என்ற சீவன். 15/8/1900 பிறந்தேன் நான். அழிவுலாத ஆட்சியாளன், இம்மாற்று ரூலர், உடமை எதிர்பார்க்கிற இம்மாற்று ரூலர், அழிவுல ஆட்சியாளன் இந்த மனிதன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். இவ்வளவு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார். தற்போது தமிழக அரசியல்வாதிகளை பற்றி எந்த கருத்து கூறி வருகிறார். ஒரு ஆளும் எப்படிப்பட்டவங்க, இந்த அரசியல் இருக்கிறவங்க, அரசியல்வாதி எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்னென்ன நேரிடும், அவங்க ஜெயிப்பாங்களா தோற்பாங்களா மன்னிச்சுறாங்கன்னு சொல்லியிருக்கிறார். நடிகர் விஜய் பற்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, மு.க. ஸ்டாலினை பற்றி, உதயநிதி ஸ்டாலினை பற்றி, நடிகர் சீமானை பற்றி,
பிரேமலதா அவரை பற்றியும் விஜயகாந்தை பற்றியும் கூறியிருக்கிறார். நம்ம அன்புமணி ராமதாஸை பற்றியும் ராமதாஸ் பற்றியும் கூறியிருக்கிறார். வைகோ பற்றி கூறியிருக்கிறார். சும்மா பற்றி கூறியிருக்கிறார். இவரை பற்றியும் அவர்கள் குரங்களை பற்றியும் அவருடைய கேரக்டர் இருக்க அரசியல் பற்றியும் அதை கூறியிருக்கிறார். இவரெல்லாம் மாமனித மாற்றோட யூடியூப் போட்டிருக்கேன் பாருங்க. நீங்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அவருடைய கிரியை தக்க பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்னென்ன தப்பு செய்யறாங்க அதன் தன்னை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போட்டிருக்கேன் நான். நடிகை விஜய்க்கு ஒரு கொடிய வாதை. அவர் அரசியல் தேவையில்லை. நிறைய போட்டிருக்கிறேன். முதலமைச்சர் ஆக முடியாது, ஒரு கொடிய வாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் போட்டிருக்கேன். வைகோபால் அவருக்கு மரணம் சமயமாக இருக்கிறது. அதையும் போட்டிருக்கிறேன் நான். நடிகை சீமான் அவர்களுக்கு வாய் பேச முடியாத ஒரு நோய் உண்டா கொடுப்பேன் சொல்றாரு. பொறுத்து பார்ப்போம் சொல்லியிருக்கிறார். அந்த கடவுள் தான் தற்போது தமிழ்நாட்டின் அதிகாரம் தமிழ் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கு கொடுக்கப்படாது சொல்லியிருக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் பதவி தமிழக அரசியல்வாதிகள் யாருக்கும் கொடுக்கப்படாது சொல்லியிருக்கிறாரு. என் தேவநாயகத்த கடவுள் எண்ணம் திருக்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 25/3/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அரசியல்வாதிகள் அவனுக்குள் கூட்டணி அமைத்து அவன் அதிகாரத்திற்கு தேசத்தின் அதிகாரத்திற்கு வர நினைத்து கொண்டிருக்கிறார். ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் அவர்களுக்கு தெரியாது. இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இத்தேசத்தின் அதிகாரம் என்னால் கொடுக்கப்படாது. இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அவனவனுக்குள் கூட்டணி அமைத்து அவனவன் அதிகாரத்திற்கு இத்தேசத்தின் அதிகாரத்திற்கு வர நினைத்து கொண்டிருக்கிறான். தமிழக அரசியல்வாதிகள் அவரவர்கள் கூட்டணி அமைத்து தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழக முதலமைச்சர் வருவதற்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சு இரண்டாம் முதலமைச்சர் தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சு தாழ்ந்த முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. நடிகை சீமான் நான் தனியாத்தான் இருப்பேன், எனக்கும் நான் தொழில் தனியாத்தான் நம்ம எம்எல்ஏ வைப்பேன், நான் தான் முதலமைச்சர் நினைத்து கொண்டு இருக்கிறேன். நடிகை விஜயமா நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆயத்தமே செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தேவையான தேர்தல் பிரச்சாரம், பணத்தை கொடுக்கறது, செய்யறது போது எல்லா வேலையும் ஆயத்தமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் அவர்களுக்கு நிறைவேறாது. முதலமைச்சராக ஆகக்கூடிய அவர் எண்ணம் நிறைவேறாது. யார் நிறைவேறாது? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் நிறைவேறாது. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நிறைவேறாது. நடிகை சீமானுக்கு நிறைவேறாது. நடிகை விஜய்க்கு முதலமைச்சருடைய எண்ணம் நிறைவேறாது. இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இத்தேசத்தின் அதிகாரம் என்ன கொடுக்கப்படாது. தமிழ்நாட்டின் அரசியல்வாதி ஒருவருக்கும் தமிழக முதலமைச்சர் பதவி ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படாது. கடவுள் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை திருக்க தரிசனம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா நடக்கும். எப்படி என்பது எனக்கு தெரியாது. கடவுள் தான் முடிவு செய்வார். 10 நாள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். 29/3/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளை திருக்க தரிசனத்தை முன்பே கேட்கலாம். இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒருவனுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்ல, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, இப்போ யாரும் சீமானும் கிடையாது, நடிகை யாரும் தமிழ் அரசியல் யாரும் முதலமைச்சர் கிடையாது. என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்து பார்ப்போம். இது முக்கியமான கிளைமாஸ் காட்சி. பொறுத்து பார்ப்போம். 3/4/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಊರಿಮಾ ಕೂತುಮೇರಿ ಶುಗೀತಿ ಕರ್ರಮ್ಮ ಕಟ್ಟು ತೊಟ್ಟೊಂದಿ ವಿವಾದ ಮಟ್ಟತ್ತಾರ ತಿಕ್ಕರ್ಕ ಕೈರ್ನಂದಕ್ಕ ಹೋಗಿ ದೇವೋ ವಿವಾದ ನಡೆದರ தமிழக அரசியல்வாதிகள்
அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தை ஆளும் தகுதி தமிழக அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இல்லை. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்படப் போவதில்லை. இதன் விளக்கம் என்னவென்றால், தமிழக அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். இத்தேசத்தை ஆளும் தகுதி தமிழக அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கும் இல்லை. இத்தேசத்தை ஆளும் தகுதினா தமிழக அரசியல் இல்லை. தமிழ் முதலமைச்சராக இருந்து தேசத்தை ஆளக்கூடிய தகுதி தகுதி யாருமே இல்லை. ஏன் சொல்றாருன்னா, மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்க்கிறார். நம்ம முகத்தை தான் பார்ப்போம், அவங்க என்னென்ன சிரமம் தெரியாது. மக்கள் ஏமாளிகள். எதிர்கட்சி என்ன திறந்த பிரச்சனை பண்றாங்க, டிஎம்கே எடப்பாடி முக நீ அதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, நீ அதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, இதை செஞ்ச, நான் என்ன செய்ய போகிறேன், நாட்டு மக்கள் என்ன செய்ய சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ அப்படி கொள்ளையடிச்சா, நீ இப்படி கொள்ளையடிச்சா, மாற்றி மாற்றி அவன் செய்த குற்றங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் போல, கக்கனை போல, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜீவானந்தத்தை போல, சத்தியமூர்த்தி ஐயாவை போல, முத்துராமலிங்க தேவதை போல, குமாரசாமி ராஜாவை போல, ஓமந்தர ரெட்டியாரை போல, அண்ணாதுரை போல, பக்தேஸ்வரத்தை போல, எம்ஜிஆரை போல யாரும் ஆட்சியை நினைக்க மாட்டேங்கிறாங்க. கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஊழல் செய்ய நினைக்கிறாங்க, சொத்து சக்கம் நினைக்கிறாங்க. எல்லா அமைச்சருக்கும், முன்னாள் அமைச்சர், சின்ன அமைச்சர், எல்லா அமைச்சருக்கும் காலேஜ் இருக்கு, கல்லூரி இருக்கு, எல்லாம் இருக்கு, பல இன்ஸ்டியூஷன் இருக்கு. இவ்வளோ என்ன செல் கம்பெனி 150-100 கம்பெனி வச்சிருப்பாங்க. மகன், மருமகா, சம்பந்தி, எல்லா பேர்லையும். யாருமே தன்னலம் கருதாத காமராஜரை போல, கக்கனை போல, ஜீவன் போல யாருமே இல்லைங்க. அது கடவுள் தெரியும், மக்கள் தெரியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஒரு கூட்டமே போய்கிட்டு இருக்கு. அவர் என்னென்ன செய்தார், அவர் அமைச்சரவை என்னென்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் தெரியும். கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார். 2017 முதல் 2021 வரை எடப்பாடி பழனிசாமி பற்றி முழுமையாக பேசியிருக்கிறார். அனைத்தையும் நான் ஒளிபரப்பலாம், அவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி ஆட்சி செய்தார், அமைச்சர் எப்படிப்பட்டவர்கள், எல்லாமே சசிநாராஜ் எப்படிப்பட்டவர், எல்லாத்தையும் கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார். அனைத்தையும் ஒளிபரப்பாக வைத்துக் கொண்டு இருக்கிறேன். சேலம் மரணத்துக்கு காரணமானவர்கள் மரணம் எப்படி எல்லாம் பேசியிருக்கிறார், எல்லாம் வைத்திருக்கிறேன். நான் அரசியலில் பிரச்சனை உண்டாகும். தற்போது முக ஸ்டாலின் நல்ல ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாரா? மக்களுக்கு தெரிந்தது ஒரு 10%, கடவுளுக்கு 100% தெரியும். என்னென்ன செய்ய அத்தனையும் தெரியும். பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை நான் ஒற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன், பார்த்துக் கொண்டிருக்கிறார். யார் என்ன செய்யறாங்க, துறைமுறை என்ன செய்யறாரு, மகன் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு என்ன பேசுறாங்க, என்ன பணத்தை எங்க ஒழிச்சு வைக்கிறாங்க, யார் யார் பணம் வாங்குறாங்க, டிஆர் பாலு இத்தனை கம்பெனி வச்சிருக்காரு, சொத்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு அமைச்சர் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட சொல்லு, கே நேரு, கே ராமச்சந்திரன், எல்லாருமே எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, எத்தனை மணி இருக்காங்க, எல்லாரும் என்னென்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால வேதப்படுறாரு. அதான் இத்தேசத்தை ஆளும் தகுதி கடவுள் மாற்றி யார்த்தையும் இல்லை, யாரும் சொல்ல முடியாது. கடவுள் முதலமைச்சர் யார் வரணும் முடிவு பண்ணி கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு. அதான் சொல்றாரு, இத்தேசத்தை ஆளும் தகுதி தமிழக அரசியல் ஒருத்தவனுக்கும் இல்லை. யார் காமராஜரை போல இல்லை, கக்கனை போல இல்லை, அண்ணாதுரை போல இல்லை, எம்ஜிஆரை போல இல்லை. சொன்ன வார்த்தை. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. தமிழக முதலமைச்சர் பதவி, தமிழகத்தை ஆளக்கூடிய அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. இந்த கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். எப்படி என்பது தெரியாது, பொறுத்து பார்ப்போம். 5/4/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எத்தனை இப்போ நீங்கள் கேளுங்கள். तुम्हें अखमखड़ दोटो थोंडो दे दिमादा डिदमी बादा डिदमी उगी तिबोल தேசத்தின் அரசியல்வாதிகள் வேதனைப்படுவார்கள். இத்தேசத்தை ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இல்லை. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் வேதனைப்படுவார்கள். எல்லா அரசியல்வாதிகளும் பழைய அரசியல் எல்லாரும் பண்ணுவார்கள். இத்தேசத்தை ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இல்லை. அதான் சொல்றாரு,
தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி தமிழ் அரசியல்வாதிகள் ஒருவருக்கும் இல்லை. ஆனால் யாரும் ஆட்சி செய்யலாம். அவர் 5 லட்சம் கடன் இருந்தது, இவர் 5 லட்சம் கடன் வாங்கி போனாரு, மறுநாள் கூட ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி போவார். இதைத்தான் செய்வாங்க. வருமானத்தை எப்படி பெருக்கிறது, மக்களுக்கு உணவு எப்படி கொடுக்கறது, கல்வி எப்படி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கறது யோசிக்க மாட்டாங்க. இலவசம் பஸ் ஃப்ரீ, உனக்கு இப்போ பஸ்ஸில் நீ பொம்பளை புரியா ஆம்பளை போ, நான் 8,000 தருவேன், நீ நான் 10,000 தருவேன், நான் நீ ஒரு 1000 ரூபா கொடுப்பேன், ஒரு பொம்பளை பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்பேன், நான் 2000 கொடுப்பேன். என்னங்க அது எல்லாம் பிச்சைக்காரங்களா? இலவசம் கொடுத்தீங்கன்னா நான் டிவி கொடுப்பேன், நான் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன். ஏற்கனவே கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, வாஷிங் மிஷின் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, டிவி கொடுத்தாங்க, எல்லாம் இலவசம் கொடுத்தா மக்கள் எப்படி வேலை செய்வாங்க? வேலை வாய்ப்பை கொடுங்க, போற சாப்பாடு வழியை பாருங்க, விவசாயத்து வழியை பாருங்க, தண்ணியை தாக்குங்க. காமராஜ் செய்தார். 9 அணைக்கட்டுகள் கட்டினார், நிறைய தொழிற்சாலை, திருச்சி பெல்லு எல்லாம் போட்டிருக்காங்க, பழைய எபிசோடு போட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சாரு. கல்விக்கூடம் நிறைய கல்விக்கூடம் தந்தார், மதிய உணவு கொடுத்தார், இலவச சீரோட கொடுத்தார், ஏற்றவர் இல்லாமல் இருக்கிறதுக்கு. காமராஜ் எப்போ ஆட்சி யாராலும் முடியாது, அதுதான் கடவுள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு, ஆளும் தகுதி இத்தேசத்தை ஆளும் தகுதி ஒருவனுக்கும் இல்லைன்னு சொல்றாரு. எதனோடு சொல்றாரு, இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. கடவுள் சொல்றாரு, என் வார்த்தை இல்லைங்க, நான் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் சாதாரண மனுஷன். தமிழ்நாட்டை ஆளும் அதிகாரம் தமிழக அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை என்று கடவுள் வார்த்தை. பொறுத்து பார்க்கலாம். நானும் கிளைமாஸ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் 10 நாள் இருக்கிறத பொறுத்து பார்ப்போம். 10/4/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் இருக்கிற சின்னத்தை இப்போ நீங்க கேட்கலாம். சுகீடி மக்கட்டா கடந்தோட்டோமேடே ஐயர்ந்துக்கா மகாதோடுதடமே தேரி மக்குத்துமே ரிக்கித் கைர்ந்துக்க ஓக்கித் கைர்ந்துக்க சுகி இபோ இது இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தை ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இல்லை, நான் அறிகிறேன். இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கத்தை நிட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகள் விரோதமாகவே கடவுள் கத்தை நிட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் உரிய பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் வேதனைப்படுவாங்க, தெரியும், அவங்களுக்குள்ளாக வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறார். நடி விஜயை பற்றி பேசினா போட்டிருக்கேன் பாருங்க, எப்படி வேதனைப்பட்டார்னு பார்த்துக்கோங்க. நடி சீமா எப்படி வேதனைப்பட போறார், வைகோ எப்படி வேதனைப்பட போறார், ஒரு ஆளை பற்றி போட்டிருக்கேன் பார்த்துக்கொள்ளுங்கள். இத்தேசத்தை ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் இல்லை. தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கும் இல்லை. நான் அறிகிறேன், கடவுள் அறிகிறேன். நான் சொல்கிறார், சொல்றார், நான் அறிகிறேன், எனக்கு தெரிகிறது. நமக்கு தெரியாது. இன்னைக்கு முக ஸ்டாலின் என்ன ஆட்சிதார் என்பது எல்லாத்தையும் தெரியும். அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இங்கே போனாலும் கூட்டம் வாழ்க முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு கூப்பிடுறாங்க. அவங்க ஆட்டு மந்த பேர் மக்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. சசிகலா நடராஜ் எப்படி போட்டவன்னு எல்லாத்தையும் தெரியும், கடவுள் தெரியும். அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. யார் போனால் பின்னாடி கூட்டம் போய்கிட்டு இருக்காங்க. நடிகை வச்சு ஒரு நடிகர், அவருக்கு என்ன தெரியும்? ஒரு மனைவி குழந்தை கூட நல்லபடியாக வச்சு வாழ வைக்க முடியல, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. நடிகை சீமான், அவர் எப்படிப்பட்டவன்னு எல்லாத்தையும் தெரியும். என்ன தொழில் பார்க்குறாரு, என்ன செய்யற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அவர் பின்னாடி கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. சோசியல் மீடியா வரதான் நான் போறேன். நடிகை சீமா என்ன செய்யறாரு, விஜய் என்ன செய்யறாரு, என்ன செய்யறாங்க தெரியாது. சோசியல் மீடியால வர்றதை நான் சொல்றேன். நான் ஒன்றும் அரசியல் கிடையாது, பத்திரிகை நிருபர் கிடையாது, யாரும் கிடையாது. அவர் சாதாரண மனிதன். நான் மனிதன், கடவுளால் பூமி கிளம்பு போட்டவன், மாமனிதன், இம்மாற்றூர் உள்ளர், அடிவர ஆட்சியாளன். நான் யார் என்பது, எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு என்பது பொறுத்து பாருங்கள். அந்த அதிகாரம் வரும்போது நான் என் அதிகாரத்தை காட்டுவேன். தமிழ் மக்களுக்கு நன்மை செய்வேன். தமிழ் மக்களுக்கு காமராஜர் போல நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க கடவுள் கிருபை செய்வார். நல்ல காலம் வரும். தமிழ் மக்கள் பொறுமையாக இருங்க. ஆட்டு இந்த மாதிரி போயிடாதீங்க நீங்க. அதாவது நல்ல யார் கெட்டது தெரிய மாட்டாங்க, கடவுள் தெரியும். அதுதான் சொல்றாரு, இத்தேசத்தை
ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல் ஒருவனுக்கும் இல்லை, நான் அறிகிறேன், கடவுள் அறிகிறார். ஒரு வார்த்தை என் வார்த்தை அல்ல, கடவுள் எவ்வளோ பேசியிருக்கிறார். அரசியல்வாதி அனைவரை பற்றியும் பேசியிருக்கார். பல விஷயம் போட்டிருக்கேன், பொறுத்து வந்து பாருங்கள். தமிழக அரசியல்வாதிகளே, ஆட்சிக்கு வாருங்கள், நன்மை செய்ய வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு சொத்தை சேர்க்க வராதிங்க, நீங்க பாவத்தை சம்பாதிக்க வராதிங்க. நீங்க நினைக்கிற காலம் மாறி போச்சு. எப்போது இத்தேசத்தை, தமிழ்நாட்டை கடவுள் உன்னிப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். காரணம், அவரால் பரமண்டலத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதன், மாமனிதன், இம்மாற்றூர் அடிவல் ஆட்சியர் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறார், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார், தென்னிந்திய தீபகத்தில் பிறந்திருக்கிறார், விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் பிறந்திருக்கிறார், அம்சாரம் கிராமத்தில் பிறந்திருக்கிறார், முத்துக்கற்ப நாடா தெருவில் பிறந்திருக்கிறார், வெள்ளச்சியமாசிரியர் தங்கசிம்மாள் அவர்களுக்கு மகனாக இரண்டாம் மகனாக பிறந்திருக்கிறார். கடவுள் அனுப்பப்பட்ட மனிதன் பூமியில் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற காரணத்தினால் கடவுள் தமிழ்நாட்டை உன்னிப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால அரசியல்வாதிகளை பழைய காலமாகி நம்ம அதிகாரத்துக்கு வரலாம், சம்பாதிக்கிற ஊழல் செய்யலாம், கண்டுக்க மாட்டாங்க நினைக்கிற கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் எப்படிப்பட்ட தெரியும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பார்த்துக்கிட்டே இருப்பார், தேவர் அடிச்ச ஓங்கி அடிப்பார். யார் யாருக்கு எப்படி தன்னை கொடுப்பாரு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். யார் யாருக்கு தன்னை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அதையும் போட்டிருக்கேன் நான். கடவுளுக்கு பயப்படுங்கள், மனிதனுக்கு பயப்பட வேண்டாம். கடவுளுக்கு பயப்படுங்கள். கடவுளை பார்த்து கொண்டு இருக்கிறார். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன செய்ய போகிறார், தமிழ்நாடு எப்படி போகிறது, இப்படி மாற்றப் போகிறார், எல்லாம் கடவுள் சித்தம் திட்டம். என்னிடம் தேவநாயக்கத்தை கடவுள் கூறுகிற தீர்க்க சின்னத்தை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள, இந்திய ஜனங்கள் தெரிந்து கொள்ள, தமிழ்நாட்டு ஜனங்கள் தெரிந்து கொள்ள ஒளிபரப்புகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்ற ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.